ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வந்து எப்படியோ சிறப்பாக நடந்துருச்சு. கலவரம் வந்தாலும் கடைசியாக நடந்துடுச்சு. அதிலே வந்து நம்ம சுந்தரவல்லி காண்டா இருக்காங்க. இது பத்தாவதுக்கு வேறு வந்துட்டு அர்ச்சனாவுக்கு வேறு உண்மை தெரிய வருது. அதனால் அர்ச்சனா வந்துட்டு என்னடா இது, இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இவங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க நம்ம அர்ச்சனா. போய்ட்டு உடனே சூர்யாவுக்கு ஃபோன் போட்டு உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு அவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. டாடி எப்படியாச்சும் நந்தினியை கொன்னுடுங்க டாடி, நந்தினி இருக்க வந்துட்டு எனக்கு பிரச்சனை தான், அதனால் வந்துட்டு கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அவங்க அப்பா இருந்துட்டு என் பொண்ணுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஓகேம்மா, உனக்காக நான் எத்தனை கொலை வேணால் பண்ணுவேன், உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ரவுடிங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு உடனே வாங்கடா, அவங்களுக்கு ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வராங்க. ஐயையோ, அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு சொல்லுங்க ஐயா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நந்தினி ஃபோட்டோ வந்துச்சு, அவளை எப்படியாச்சும் வந்துட்டு கொன்னுடுங்க, அவள் இதுக்கு மேலே இருக்கவே கூடாது, என் பொண்ணுக்கு அவள் நினைக்கிற வந்துட்டு சூர்யா வந்துட்டு எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு சரி, நீங்கள் சொன்ன வேலையை நான் கரெக்டாக பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு சரி ஓகே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் நந்தினி வீட்டுக்கு வெளியே போய் வெயிட் பண்ணுறாங்க. நந்தினி எப்படா வருவாங்க, கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம நந்தினியும் கரெக்டாக வர்றாங்க. அப்போ இவனுங்க வந்துட்டு ஆளை வச்சு அடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து நந்தினி வர்றதுமே ஒரு 5-6 பேர் போய்ட்டு நம்ம நந்தினி கிட்டே சண்டை போடுறாங்க. உடனே சூர்யா சார் ஹீரோ மாதிரி வந்து எல்லாரையும் அடித்து தூக்கி பந்தாடிட்டு எல்லாரையும் வந்துட்டு காலி பண்ணிவிட்டு ஒருத்தவங்களை மட்டும் பிடிச்சி உங்களை யாரா வர சொன்னது அப்படின்னு கேட்கும்போது அடி உதவுற அளவுக்கு அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அடிக்கு பயந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அர்ச்சனா தான் அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூர்யா நம்ம நந்தினியை கூப்பிட்டுக்கிட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு மாஸ் காமிச்சிட்டு போகிறாரு அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு போனதுமே அர்ச்சனா வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே வந்துட்டு ஆகா நந்தினி முடிச்சிட்டானுக்கு போல், சூர்யா என்னை தேடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அர்ச்சனா வர்றா. ஆனால் வந்துட்டு அர்ச்சனா வர்றதை பார்த்து சூர்யா சார் வந்ததுமே அர்ச்சனாவை பார்த்ததுமே பயங்கரமாக வந்து அடிக்கிறாரு. அடித்ததுமே வந்துட்டு சூர்யா சார் வந்துட்டு இவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என் பொண்டாட்டியை கொலை பண்ணுறதுக்கு நீ ஆள் வச்சுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ தான் சரி, சூர்யாவும் நந்தினி பார்த்ததுமே அர்ச்சனா செம்ம காண்டாயிட்டா, எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு உன்னை இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருட்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க நம்ம அர்ச்சனா. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, நம்ம நந்தினியை உயிரோடு விடுவாங்களா இல்லை ரவுடி பசங்களை வச்சு அடித்து காலி பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பை, வரட்டா.